ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன் ஷாட் சீரிஸ். ஸோ இந்த ஒன் ஷாட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்காக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகேவா, நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம லெசனை பார்ப்போம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேன்னு கன்சிடர் பண்ணோம். ஆனால் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக, லெட் மீ சே நம்மளோட இன்டர்ஃபரன்ஸ் மூலியமாக. கரெக்டாக இன்டர்ஃபரன்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? லைட் வந்து வேவ் மாதிரி இருக்கும். அப்போ லைட் வேவ் மாதிரி இருக்குன்னா ஏன் சார் அவனால் வளைஞ்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியல? அப்போ தான் டைஃப்ராக்ஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? லைட்டால் வளைஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த லைட் வந்து வேவோட ப்ராப்பர்ட்டி எப்போ சார் எக்ஸிக்யூட் பண்ணும்? லைட் வந்து வேவ் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் கண்டிஷன் என்னன்னா, அந்த அப்டகலோட சைஸும் நம்ம வேவ் லென்த் ஆஃப் த லைட் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற அப்டகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் லைட்டை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால் லைட் அங்கே என்ன பண்ணாது? எந்த வேவ் பேட்டர்ன் காட்டாது. அப்போ லைட் வந்து வேவ் அப்படின்னு சொன்னால் லைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் தேவைப்படணும். கரெக்டாக இல்லையா? மீடியம் இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? அப்போ தான் போலரைசேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லைட் என்ன டைப் ஆஃப் வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன சார்? நான் வந்து இந்த டைரக்ஷனில் ஆட்டுறேன்னு சொன்னால், சரியா, லெட் மீ சே ஒய் ஆக்சிஸில் நான் வந்து டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறேன்னா ப்ரப்போகேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கும். ஸோ டிஸ்டர்பன்ஸ்க்கும் டைரக்ஷன் ஆஃப் ப்ரப்போகேஷனும் பெர்பெண்டிகுலர் அந்த இந்த டைப் ஆஃப் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன தேவையில்லை? இந்த டிரான்ஸ்வர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மீடியம் தேவை இல்லை. அப்போ லைட் வந்து வேவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் வேவை வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷனும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் ரீஃப்ராக்ஷன் என்னால் இதுவும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, இது எல்லாமே தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். லைட்டை வந்து ரேன்னு அசியூம் பண்ணுறதுக்கு தான் வேவ்னு அசியூம் பண்ணோம். கரெக்டாக இல்லையா? ரெண்டு டைப் ஆஃப் நேச்சர் இருக்குது. ஒன்று வேவ் நேச்சர், இன்னொன்று பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணது எல்லாமே எந்த நேச்சர் வச்சு ப்ரூவ் பண்ணுறோம்? வேவ் நேச்சர் ஆஃப் லைட்னு எடுத்தால் இது எல்லாமே பண்ணலாம். இப்போ லேட்டரான பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அந்த ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். உங்கள் சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? பிளாக் பாடி ரேடியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன், அதுக்கப்புறம் என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட். ஓகேவா, காம்ப்டன் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன். இந்த ஃபினாமினன் எல்லாமே பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், இது எல்லாமே ஒரு ரேடியேஷனுக்கு நான் இது எல்லாமே ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக லைட்டை வந்து பார்ட்டிக்கல் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது லெசனோட பேர் நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் சார். ரெண்டு நேச்சர் இருக்குது. யாருக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது? ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது, மேட்டருக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது, மேட்டருக்கும் ரெண்டு நேச்சர் இருக்குது. ரேடியேஷன் என்ன? நம்மளோட லைட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரேடியேஷன். அப்போ ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது சார். ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர். என்னென்ன நேச்சர் இருக்குது? ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. என்ன சார்? வேவ் நேச்சர் இல்லைன்னா பார்ட்டிக்கல் நேச்சர். அதே மாதிரி மேட்டருக்கு, பொருள்களுக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி பொருள்களுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. என்ன நேச்சர்? வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிக்கல் நேச்சர். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம லாஸ்ட் லெசனில் என்ன பார்த்தோம்? இந்த ரேடியேஷனோட வேவ் நேச்சர் பூராமே நம்ம லாஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம். அப்போ இந்த லெசனில் இந்த ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது. ஒன்று என்ன? வேவ் நேச்சர், இன்னொன்று பார்ட்டிக்கல் நேச்சர். வேவ் நேச்சர் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. அப்போ இங்கே பார்ட்டிக்கல் நேச்சர் படிக்க போகிறோம். பார்ட்டிக்கல் நேச்சரில் குறிப்பிட்டு நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் படிக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் முடித்தாலே முக்கால்வாசி லெசன் முடிஞ்சு போயிடும். ஐ எம் நாட் ஜஸ்ட் எக்ஸாச்சுரேட்டிங் த ஃபிகர். ஓகேவா, நான் சும்மா முக்கால்வாசி தான். முக்கால்வாசி லெசனு உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். எப்போ முடிஞ்சு போயிடும்? நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். அவ்வளோதான் சார் லெசன். ரொம்ப சிம்பிளான லெசன். இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா?
ஸோ இந்த வரதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்னு சரிங்களா ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இஎம் வேவை கண்டுபிடிச்சிட்டோம். 1887 இஎம் வேவ் கண்டுபிடிச்சோம். அப்போ ரேடியேஷன் வந்து வேவ், லைட் வந்து வேவ் அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? ஃபர்ஸ்ட் எந்த காலத்துனா 1801 யங்ஸ் ஆரம்பிச்சார். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ஆரம்பிச்சார் லைட்டை வேவ்னு சொல்கிறதுக்கு. ஃபைனலாக 1887 வரப்போ என்ன சொல்லிட்டோம்? எல்லா இஎம் வேவுமே வேவ் நேச்சர் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் லைட்டும் பார்த்தீங்கன்னா இஎம் வேவ் தான். அப்போ லைட் வந்து ஒரு வேவ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த காலத்தில் லைட் வந்து வேவ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக நம்ம என்ன சொல்கிறோம்? லைட் வந்து வேவ் இல்லை, பார்ட்டிகல் நேச்சரும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத நம்ம பேச போகிறோம். டுவர்ட்ஸ் த சேம் பீரியட் 19th centuryயில் எலக்ட்ரிசிட்டி மேலே சரிங்களா நம்ம ஜேஜே தாம்சன் இருக்கார் பார்த்தீங்களா? ஜேஜே தாம்சன் வந்து 1897 இந்த கேத்தோட் ரே டியூப் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ எலக்ட்ரான் எப்படி பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுது, எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க. 1895 ரான்சன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தெரியாமல் இந்த ஒரு மோதிர கதை இருக்கும் தெரியுமா? ஸோ தெரியாமல் வந்து ஒரு கையை வச்சிருப்பாரு, பார்த்தா அவரோட மோதிரம் எலும்பு எல்லாம் காமிக்கும். அந்த ஒரு ரே, அது என்ன ரேங்கிறது அவங்களுக்கு தெரியல சரிங்களா? அப்போ அந்த ரேக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அது அன்னோன் அப்படின்னால அதோட பேர் எக்ஸ்ரேனே வச்சுட்டாங்க. ஸோ எக்ஸ்ரே வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரான்சன் 1895. ஸோ எந்த காலகட்டத்தில் இருக்கும்? 1887, 1895, 1897 இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த ஜேஜே தாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்க்யூரி வச்சு லோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணி சம் டிஸ்சார்ஜ் டியூப் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த டிஸ்சார்ஜ் டியூபில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. இந்த எலக்ட்ரோடில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ சரிங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப சார்ஜஸ் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. ஸோ சார்ஜ் வந்து வெளியே வருது, அதனால் இது மாதிரி டிஸ்சார்ஜ் டியூப் வச்சுட்டாங்க. ஒரு ஃப்ளூரசன்ட் க்ளோ, ஒரு கலர்ஃபுல் க்ளோ வெளியே வருது சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா கதையாக சொல்லிக்கணும். ஒரு கலர்ஃபுல் க்ளோ வெளியே வருது கேத்தோட்லேருந்து. ஸோ கலர் ஆஃப் த க்ளோ ஆஃப் த கேஸ் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் கிளாஸ். நம்ம என்ன டைப் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அந்த கலர் ஆஃப் த கேஸ் இருந்துச்சு. த காஸ் ஆஃப் த ஃப்ளூரசன்ஸ் வாஸ் attributed to the radiation which appear to be coming from the cathode. இந்த கலர் வந்து ரேடியேஷன் எதனால் வருது? கேத்தோட்ல இருந்து வருது. அதனால் இந்த ரேயோட பேர் என்ன வச்சிட்டாங்க? கேத்தோட் ரே. கேத்தோட் ரே வந்து நம்ம லேட்டரான போய் எலக்ட்ரான்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஓகேவா? ஸோ வில்லியம் க்ரூக் வந்து 1870 சொன்ன இந்த கேத்தோட் ரேவை இவங்க இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேத்தோட் ரேனா ஒன்றுமே இல்லை சரிங்களா? 1879 நம்ம தலைவர் வந்து 1879 இது என்ன சொல்கிறாரு? ஸ்ட்ரீம் லைஃப் ஃப்ளோ வந்து கேத்தோட் ரேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒன்றுமே இல்லை, அது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். ஓகேவா? ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ முன்னாடி வந்து ஒருத்தவர் சொன்னதை இவர் ப்ரூஃப் பண்ணுறாரு, க்ரூக் சொன்னதை இவர் ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு. ஓகேவா? ஸோ ஒன்றும் பெரிய செட்டப்லாம் கிடையாது சார், அதில் ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு கேட்டால் அதுவும் தேவையில்லை அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E/m ரேஷியோ வந்து கேத்தோட் ரேலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. they were found to be travel with the speed ranging from அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.2 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். அப்படின்னா எலக்ட்ரானோட வேகம் எவ்வளோ சார்? எலக்ட்ரானோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.2 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட், இல்லை 0.1 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். 0.1 இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் போட்டோன்னா உனக்கு 3 × 10⁻7 கிடைக்குமா? சொல்கிறது புரியுதா இல்லையா? ஏன்னா 3 × 10⁸ 0.1 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 3 × 10⁻7 ஆயிரும். ஸோ இவ்வளோ வேகத்தில் தான் என்ன போகுது? நம்மளோட எலக்ட்ரான் பார்ட்டிகள் இந்த கேத்தோட் ரே எல்லாம் போகுது. இது எல்லாமே தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரெசென்ட்லி அக்செப்டட் வேல்யூ E/m வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபர்தர் E/m வேல்யூ என்ன சொல்கிறாங்க? இது இண்டிபெண்ட் சரிங்களா? சார்ஜ் பை மாஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணுங்க, உள்ளுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேஸ் போட்டு பாருங்கள், ஆனால் அந்த E/m ரேஷியோ எப்படி இருக்குது? இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தேன்னா E வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், M வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நீங்கள் எந்த டியூப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், எந்த கேஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரான் இருந்தால் அதோட சார்ஜ் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரான் இருந்தால் அதோட மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் என்ன டியூப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், என்ன கேத்தோட ஆனோடிக் யூஸ் பண்ணுங்கள், கேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் ஒரு யூனிவர்சலி கேத்தோட் ரே பார்ட்டிகளை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாரு. அரவுண்ட் த சேம் டைம் 1887 இவங்க என்ன சொல்கிறாங்க? certain metal when irradiated by ultraviolet emitted negatively charged particle having same speed. சரிங்களா? 1887 சைமன்டேனியஸாக ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு மெட்டல் மேலே சரிங்களா ஒரு ரேடியேஷனை பட வைக்கிறாரு. ஒரு மெட்டல் பிளேட் மேலே லைட் வந்து படுது, மெட்டல் மேலே லைட் படுது சார். லைட் பட்டுட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வெளியே வருது. அது என்ன பார்ட்டிக்கல்னா எலக்ட்ரான் தான்.
கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுது? கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றுமே இல்லை. 2 டியூப் எடுத்துக்கிறோம் சார். இதை வந்து ஒரு கேஸ் சேம்பருக்குள்ளே அடித்து வச்சிடறேன் நான், சரிங்களா? இல்லைன்னா வேக்யூம்குள்ளே அடித்து வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ 2 டியூப் வச்சுருக்கீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தேன்னு சொன்னால் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இங்கே கிளம்பி வருது. இவங்களோட வேகம் எவ்வளோ இருக்குது? இந்த வேகத்தில் இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் இங்கே கரண்ட்டை கொடுத்து எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறாரு. அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இஎம் வேவ். எந்த இஎம் வேவ் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக? அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரான் வெளியே வருது. எலக்ட்ரானோட வேகமும் எப்படி இருக்குது? இவங்க சொன்ன மாதிரியே வேகத்தில் எலக்ட்ரான் வெளியே வருது. சரிங்களா? ஸோ 1887 என்ன பண்ணுறாங்க? ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு அதுலேருந்து அல்ட்ரா வயலட்லேயே படுறப்போ நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளோட வேகமும் அதே இருக்குது. ஆல்சோ சர்டன் மெட்டல் வென் ஹீட்டட். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு சில மெட்டலை ஹீட் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோ அயனிக் ப்ராசஸ். சரியா? எலக்ட்ரான்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ரிமூவ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபீல்டை வச்சு ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து ரிமூவ் பண்ணுறது பேர் வந்து ஃபீல்டு எமிஷன் சொல்லுவோம். ஃபோட்டான் பார்ட்டிகல் வச்சு ரிமூவ் பண்ணுறது ஃபோட்டோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் பண்ணுற மூலியமாக நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண அது பேர் தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 3 ப்ராசஸ். அதில் நம்ம மெயினாக படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டலை ஹீட் பண்ணாங்க. ஸோ 3 மெத்தடில் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஒன்று ஃபீல்டு கொடுக்குறான், இன்னொன்று ஃபோட்டான் கொடுக்குறான், இன்னொன்று ஹீட்டை கொடுக்குறான். E/m வேல்யூ பார்த்தோன்னா இங்கேயும் எப்படி இருக்குது? கேத்தோட் ரே மாதிரியே தான் இருக்குது. This observation thus established all the particle although produced under different condition. 3 பார்ட்டிகலுமே நான் 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல வந்து எடுத்தேன். ஒரு இடத்துல நான் ஃபீல்டு கொடுத்தேன் சார், கரெக்டா? ஒரு இடத்துல நான் ஃபீல்டு கொடுத்தேன், ஒரு இடத்துல நான் ஃபோட்டான் கொடுத்தேன், இன்னொரு இடத்துல நான் ஹீட்டை கொடுத்தேன். ஆனால் 3 இடத்துலேருந்து எனக்கு வர பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதோட E/m ரேஷியோ சேமாக இருக்குது, அதோட வெலாசிட்டி சேமாக இருக்குது. அப்போ ஜே தாம்சன் என்ன பண்ணுறாருனா இது எல்லாத்தையும் வச்சு அந்த வெளியில் வர பார்ட்டிகளோட பேர் எலக்ட்ரான்னு வச்சிடுறாரு. ஓகேவா? அடுத்து எலக்ட்ரான் தான் நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகலாக மாறுது. From this epoch-making discovery of electron, though the theoretical and experimental investigation of conduction of electricity by gases, அதனால தான் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? லேட்டரான பார்த்தீங்கன்னா மில்லிகன் in 1913 the American physicist Millikan performed pioneer oil drop experiment for the precise measurement of the charge of electron. He found that charge on the oil droplet was always an integral multiple. So basically Millikan வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? நிறைய பேர் மில்லிகன்னு சொன்னால் மில்லிகன் தான் E/m ரேஷியோ கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம். E/m ரேஷியோ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். மில்லிகன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆயில் ட்ராப்லெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதிலிருந்து சார்ஜோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சார்ஜ் வந்து குவான்டைஸ்டாக இருக்கும். அப்படின்னு என்ன சார்? இன்டெக்ரல் மல்டிபிள். டோட்டல் சார்ஜ் அந்த பாடி பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் சார்ஜ் அந்த சிங்கிள் பாடி. ஸோ அந்த ஈயோட வேல்யூ இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் தட் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் E அண்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அவர் வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நல்லா பாரு, ஈயோட வேல்யூ தெரியும், E/m வேல்யூ யார் கண்டுபிடிச்சிட்டா? எனக்கு ஈயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. E/m வேல்யூ யார் கண்டுபிடிச்சிட்டா? முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஈயும் தெரியும், E/m தெரியும். இது 2 வேல்யூ வச்சு நான் எம்மை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ இதிலிருந்து அவர் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும் டிட்டர்மைன் பண்ணார். சொல்கிறது புரியுதா இல்லையா? இதில் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன சார்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 வழிகள். ஒன்று ஃபீல்டை வச்சு பண்ண, அது பேர் ஃபீல்டு எமிஷன். எமிஷன்னா வெளியே எடுக்கிறோம். இன்னொன்று என்ன சார்? ஃபோட்டானை வச்சு பண்ணுறது. ஃபோட்டான் என்ன? நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து பட்டுட்டு எலக்ட்ரான் வெளியே வரும். சரியா? ஸோ அது பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இல்லைன்னா ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணுற மூலியமாக என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வரும். சரிங்களா? ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா தெர்மியானிக் எமிஷன். நம்மளுக்கு என்ன சார்? எலக்ட்ரானை எமிட் பண்ணுறோம். எலக்ட்ரானை எமிட் பண்ணுறப்போ நல்லா பாருங்கள், தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன் என்ன? நான் ஹீட் கொடுக்குற மூலியமாக எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது என்ன? ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு எமிஷன் என்ன? நான் ரொம்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற மூலியமாக எலக்ட்ரான்ஸை வெளியே எடுக்கிறேன். மூணாவது என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா லைட்டு. சரிங்களா? லைட் ஆஃப் சர்டைன் ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்குற மூலியமாக அதை வெளியே எடுக்கிறேன். ஓகே, இந்த 3 டாபிக் அவ்வளோதான். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சரிங்களா? இது நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னால் பேசிக்கலி என்ன நடக்குது? லெட் மீ டெல். ஒரு சோடியம் ஆட்டம் எடுத்துக்குவோம். சோடியம் ஒரு மெட்டல், கரெக்டாக இல்லையா? ஸோ சோடியமில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே 11 புரோட்டான் இருக்குமா, 12 நியூட்ரான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா 1s 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து 2ல பார்த்தோன்னா 2sம் 2p சேர்த்தா 8 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, 3s1, கரெக்டா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ சோடியம்லேருந்து நான் இந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும். எலக்ட்ரான் வெளியே எடுக்கிறது ஈஸியானு கேட்டால் மேபி ஈஸி, ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக பண்ணுவான். பட் நல்லா பாரு, இந்த எலக்ட்ரானை இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் சார்? அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கான். நடுவில் இருக்க புரோட்டான் இவன் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த எலக்ட்ரானில் ஈஸியாக வெளியே வர முடியுமான்னு கேட்டால் இல்லை. சொல்கிறது புரியுதா? அப்போ எலக்ட்ரான் வெளியே வரணும்னா நான் ஏதோ ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி எப்படி இருக்கணும்? இவன் அவன் எவ்வளோ எனர்ஜியில் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கானோ அதை விட அதிகமான எனர்ஜி நான் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சின்ன பசங்க மேபி இப்போ நீங்கள் வந்து உங்கள் அண்ணே அக்கா மோஸ்ட் ப்ராப்ளி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் ஏதோ ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, குழந்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு செல்ஃபோன்லேயே இருப்பான். அப்போ நீ அந்த செல்ஃபோன்லேருந்து அவனை வெளியே எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை விட பெரிய டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு வேலை அவன்கிட்ட ஏதாச்சும் கொடுக்கணும், கரெக்டாக இல்லை? இல்லைன்னா செல்ஃபோன்லேயே தான் குழந்தைங்களாம் கிடக்குறாங்க. அப்போது அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கா. நான் இந்த எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு கிவ் சர்டைன் எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி இருக்கணும்? இவனோட அட்ராக்ஷன் எவ்வளோ இருக்கும் அதை விட அதிகமான எனர்ஜி நான் கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரானையும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் ஏதோ ஒரு எனர்ஜியில் சேர்த்து வச்சுருக்கும், சரியா? அப்போ நம்ம சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி எப்படி இருக்கணும்? அவனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்க எனர்ஜியை விட அதிகமாக இருக்கணும். இந்த டாபிக் புரிஞ்சா? ஸோ மெட்டலில் பார்த்தோன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி நடக்கும். ஆனால் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நார்மலி எஸ்கேப் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. இஃப் அன் எலக்ட்ரான் அட்டெம்ப்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த மெட்டல் சர்ஃபேஸில் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிரும். ஏன்னா யோசிச்சு பாரு, நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ சோடியம் என்ன ஆயிரும் சார்? Na+ ஆயிரும், கரெக்டாக இல்லையா? அப்போ Na+ ஆன உடனே சோடியம் Na+ ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் உடனே இந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுவான்? திரும்பி அட்ராக்ட் பண்ணி உள்ளே வச்சுக்குவான், கரெக்டா? அப்போ எலக்ட்ரானால் அவன் இஷ்டத்துக்கு வெளியே வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. அதனால் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து மெட்டலுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் கேன் கம் அவுட் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ் ஒன்லி இஃப் ஹேட் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு ஓவர் கம் த அட்ராக்டிவ் புல். எவ்வளோ ஃபோர்ஸ் அவனை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோ அதை விட அதிகமான எனர்ஜி கிடைச்சா அவனால் வெளியே வர முடியும். a certain minimum amount of energy is required to pull out the electron. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. எதுக்கு? அந்த எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. this minimum energy required by an electron to escape from the metal surface is called work function. ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிற டேர்ம் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன? மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ணிடணும் சார். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்களோ, மினிமம் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அது உங்களால் ரிமூவ் பண்ண முடியுமோ அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். புரியுதா? இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை பொதுவாக 5 அப்படிங்கிற நொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் 5 யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதை வந்து ஜென்ரலாக நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஜூலுக்கு இருக்கிற யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட், சரியா? ஜூலாக மாற்ற போகிறேன். எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரானோட வேல்யூ போட்டுரு, அவ்வளோதான் சார். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ போட்டுரு. இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யூனிட் வந்து எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கும். ஓகே, த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான் எமிஷன் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ் கேன் only be supplied to the free electron by any of the mean. சரியா? ஸோ ஈவன் இது என்ன பண்ணிக்கலாம்? த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான் எமிஷன் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ், சரியா, இஸ் கால்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். இதை கூட எழுதிக்கோ டெஃபினேஷனா, இஸ் கால்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ நல்லா பாருன்னா எனர்ஜி கொடுக்கணும் சார். எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். அந்த எனர்ஜி கொடுக்குறதா 3 வழிகள். என்ன சார்? ஃபீல்டு தெர்மியானிக் எமிஷன்னா ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க. ஹீட் எனர்ஜி வச்சு நீங்கள் எலக்ட்ரான்ஸை வெளியே ரிமூவ் பண்ணுறீங்க. அடுத்து என்ன சார்? ஃபீல்டை வச்சு எனர்ஜி கொடுக்குறீங்க. இல்லைனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஃபோட்டான் பார்ட்டிகல் பட்டு அதில் எனர்ஜி கொடுத்து வெளியே வருது போகுது. ஃபோட்டான்னா என்ன சார்? லைட் பார்ட்டிகல்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம படிக்க போகிறது பூராமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும்தான். 3 டைப் இருக்குது சார். ஹீட் கொடுத்தாலும் பண்ணலாம், ஃபீல்டு கொடுத்தாலும் பண்ணலாம், ஃபோட்டான் பார்ட்டிகல் வச்சு பண்ணலாம். நம்ம படிக்க போகிறது என்னது?
இதுதான் மினிமம்னா எவ்வளோ கொடுக்கணும், ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸை வெளியெடுக்க முடியும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க. The phenomenon of photoelectric emission was discovered in 1887 by Hertz. ஸோ நல்லா பாரு, நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் படிச்சுட்டு வந்து 1887 இன்னொருத்தவர் அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போச்சு, ஜே தாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் இதை டிட்டர்மைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அரவுண்ட் த சேம் டைம் இன் 1887 ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, இட் வாஸ் ஃபவுண்ட் அட் சர்டைன் மெட்டலில் அல்ட்ரா வயலட் லைட் போடுறப்ப எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. இது பண்ணது யார் அப்படின்னா ஹெர்ட்ஸ் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டைமில். ஓகேவா, இது பண்ணது யார், ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் வந்து எதோட யூனிட்டு, ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெர்ட்ஸ் வந்து யார் கூட சேர்ந்து, ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரேடோட சேர்ந்து லைட் வந்து இஎம் வேவ்ங்கிறது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாரு. நல்லா பாரு, அது ஸ்டார்டிங் ஆஃப் த லெசன். மேக்ஸ்வெல்லும் ஹெர்ட்ஸ் வந்து 1887 என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இஎம் வேவ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் ஹெர்ட்ஸ் வந்து தனியாக உட்காந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனையும் படிக்கிறாரு. ஸோ இது வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, டியூரிங் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்பெரிமெண்ட், அதே 1887 அந்த லைட் வந்து வேவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பை மீன் ஆஃப் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ். ரெண்டு உருண்டை மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ரெண்டு பாலுக்கு நடுவில் ஸ்பார்க் மாதிரி கிடைக்கும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஹெர்ட்ஸ் அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஹை வோல்டேஜ் ஸ்பார்க் வந்து அந்த ஒரு டிடெக்டர் லூப்க்கு அக்ராஸாக கிரியேட் ஆகுது. சரிங்களா. when the emitter plate was illuminated by ultraviolet light of arc lamp, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம் வேவ் வருது சார். எங்கேருந்து வருது, இஎம் வேவ் ஆர்க் லேம்ப், ஏதோ ஒரு லேம்ப், அதாவது அது ஆர்க் லேம்ப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு வேவ் மாதிரி கிடைக்கும். அது வந்து அல்ட்ரா வயலட் வேவ். அந்த அல்ட்ரா வயலட் வேவ் பக்கத்தில் இவங்க இந்த எமிஷன் பிளேட், ஒரு மெட்டல் பிளேட்டை கொண்டு போகிறப்போ இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வருது. இதான் வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. உனக்கு அவ்வளோ தேவையில்லை, அல்ட்ரா வயலட் லைட் ஏதோ ஒரு மெட்டலில் படுது, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. லைட் ஷைனிங் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ், இந்த அல்ட்ரா வயலட் லைட் மெட்டல் சர்ஃபேஸில் ஷைன் ஆகுறப்ப எப்படியோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. சரிங்களா. அப்போ தான் அதோட பேர் என்ன, அது எலக்ட்ரான் வைக்க ஆரம்பித்தாங்க. when light fall on a metal surface, some electron near the surface absorb inner energy from the incident radiation to overcome the attraction of positive ion in the material of the surface after gaining sufficient energy. நல்லா பாருங்க, இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ். சரிங்களா. மெட்டல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்னா என்ன சார், ஏதோ ஒரு சோடியம் மெட்டலோ மெக்னீஷியம் அலுமினியம் ஏதோ ஒரு மெட்டல் வச்சுருக்கோன்னு அசியூம் பண்ணிக்கோ. அந்த மெட்டல் சர்ஃபேஸில் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தானாக வெளியே வர முடியுமா, வர முடியாது. எலக்ட்ரான்ஸ் வந்து தானாக வெளியே வந்தாலும் என்ன ஆயிரும், உடனே உள்ளுக்குள்ளே பாசிட்டிவ் அயன் கிரியேட் ஆயிரும். இந்த பாசிட்டிவ் அயன் இந்த எலக்ட்ரான்ஸை திரும்பி அட்ராக்ட் பண்ணிக்கும். பட் நம்ம வந்து வெளியிலேருந்து ஏதோ லைட்டை ஷைன் பண்ணுறோம். எந்த லைட்டை, அல்ட்ரா வயலட் லைட்டை ஷைன் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சஃபிஷியன்ட் எனர்ஜியை கெயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோட்டான்னா நான் வேவ் மாதிரி போட்டிருக்கேன்யா, இந்த ஃபோட்டான் வேவ் வந்து பட்டு இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. புரியுதா இல்லையா. ஆக்சுவலாக ஃபோட்டான் வேவ்னு அசியூம் பண்ணக்கூடாது, ஃபோட்டான் வந்து இந்த இடத்துல பார்ட்டிகல்னு அசியூம் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோட்டான் வந்து பார்ட்டிகல் மாதிரி வரும். சரியா. பேசிக்கலி ஃபோட்டானை வேவ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது ஃபோட்டான் பட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரான் வெளியே வருது. After gaining sufficient energy from the incident light, the electron escape from the surface of the metal into the surrounding space. ஸோ இதுதான் இவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஏன் நடக்குது தெரியல, ஆனால் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு, யூவி ரேஸை வந்து மெட்டலில் பட வச்சா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வருது. இதை இவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்சர்வேஷன், ஹால்விச் அண்ட் லெனர்ட் அப்சர்வேஷன். இவங்க என்ன சார் அப்சர்வ் பண்ணுறாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது லேட்டரானா. வில்லியம் ஹால்விச் அண்ட் லெனர்ட் இன்வெஸ்டிகேட் த ஃபினாமினன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இன் டீட்டெயில். 1886லேருந்து 1902 வரைக்கும் இவங்க டீட்டெயில்டாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இவங்களாலையும் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் தான் போகும். என்ன நடக்குது பார்ப்போம். லெனர்ட் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை, சரிங்களா, ஏதோ ஒரு மெட்டல் பிளேட், எமிட்டர் பிளேட்னா ஒன்றும் இல்லை, எமிட்டர் பிளேட்னா அந்த லைட்டை எமிட் பண்ண போகிற பிளேட், இல்லைனா எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ண போகிற பிளேட். ஓகேவா.
ஸோ எமிட்டர் பிளேட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் கோயிங் டு எமிட் சம் எலக்ட்ரான். அப்போ ஒரு பிளேட் மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறாங்க, அதில் யூவி ரே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் யூவி ரேடியேஷனை போடுறப்போ ஆஃப் அன் எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப் 2 எலக்ட்ரோட்ஸ் மெட்டல் பிளேட், சரியா, 2 எலக்ட்ரோட் மெட்டல் பிளேட் வச்சுக்கிறாங்க. இதை வந்து ஒரு கிளாஸ் டியூப்குள்ளே வைக்கிறாங்க. போன தடவை இவர் ஃபீல்டில் கொடுத்தாரு, யார், ஜே தாம்சன் ஃபீல்டில் கொடுத்து எலக்ட்ரான்ஸை வெளியே வர வச்சாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சிடறாங்க. இந்த ஓப்பனிங் வழியாக தான் நம்ம ஃபோட்டான் பார்ட்டிகல் எல்லாம் உள்ளே வரப்போகுது. இந்த ஃபோட்டான் பார்ட்டிகல் இந்த மெட்டல் பிளேட்டில் பட்டு, சரியா, எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறான். அந்த எலக்ட்ரான் இந்த பிளேட்டுக்கு போகிறான். These observations indicate that when electromagnetic radiation fall on the emitter plate C, emitter plate எந்த பிளேட் எமிட் பண்ண போதோ அது வந்து சீன்னு வச்சுக்கிறாங்க. சீனை ஒன்றில் கேத்தோட்னால அது பேர் சீன்னு வைக்கிறாங்க, சரிங்களா. எமிட்டர் பிளேட்டோட பேர் சி, ஏன்னா பேசிக்கலி இது கேத்தோட். எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட் ஃப்ரம் இட், இதுலேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வெளியே வராங்க. விச் ஆர் அட்ராக்டட் பை பாசிட்டிவ் கலெக்டர் பிளேட், இந்த பிளேட்டோட பேர் பாசிட்டிவ் கலெக்டர் பிளேட். இவன் நெகட்டிவ் பிளேட், இவன் பாசிட்டிவ் பிளேட். இது பேர் கேத்தோட், இதோட பேர் ஆனோட். ஓகேவா, பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ பேசிக்லி பொதுவாக இதுலேருந்து எலக்ட்ரான் வெளியே வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் சுற்றி ஒரு பேட்டரி மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க. பேசிக்லி இப்போ எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு காரணம் இந்த பேட்டரின்னு கேட்டால் இல்லை, சரியா. எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன, எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு மொத்த காரணமே இந்த ஃபோட்டான் பார்ட்டிகல் எலக்ட்ரானை வெளியே அனுப்புறது. அப்போ ஏன் சார் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரான் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு வரணும், அதுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே. ஸோ இது பண்ணுறப்ப சப்போஸ் இந்த இடத்துல கரண்ட் வருது, அப்போ ஒரு கேல்வனோமீட்டர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன் இங்கே கரண்ட் வருதா இல்லையான்ட்டு. சப்போஸ் இந்த இடத்துல கரண்ட் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கேருந்து எலக்ட்ரான் கிளம்பி இங்கே வந்திருக்கு, அதனால தானே சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. Halavich and Leonard study how the photocurrent varied with collector potential. நான் இந்த இடத்துல கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து கரண்ட் எப்படி மாறுது அதையும் இவங்க படிக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எப்படி மாறுது, இன்டென்சிட்டியை பொறுத்து எப்படி மாறுது, இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க, சரியா. ஒரே மெட்டல் பிளேட் வச்சுக்கிறான், ஒரே லைட் அனுப்புகிறான், வோல்டேஜை மட்டும் மாற்றி மாற்றி பார்க்குறான். வோல்டேஜை மாற்றினா கரண்ட் எப்படி மாறுது. அடுத்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல யூவி ரேஸ்க்கு பதிலாக வேறு ரேஸ் யூஸ் பண்ணுறான், சரியா. ஐஆர் ரேஸ் யூஸ் பண்ணுறான், வேறு என்ன யூஸ் பண்ணுறான், ஐஆர் யூஸ் பண்ணுறான், விசிபிள் யூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி ரேஸை மாற்றுறப்போ ஃப்ரீக்வன்சி மாறுமா மாறாதா, இஎம் வேவில் நம்ம படிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் ரேக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், கரெக்டாக இல்லையா. டிஃப்ரெண்ட் வேவுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இன்ஃப்ராரெட்டுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி, விசிபிளுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி, யூவிக்கு வேறு, எக்ஸ்ரேக்கு வேறு. அப்போ நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி மாற்ற மாற்ற இங்கே கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்குறாங்க. இன்டென்சிட்டி மாற்ற மாற்ற ஒரே ஒரு ஃபோட்டான் அனுப்புறதுக்கு வந்து இப்போ 10 ஃபோட்டான் அனுப்பிவிட்டால் என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் இவங்க படிக்கிறாங்க. ஸோ வோல்டேஜை பொறுத்து, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, இன்டென்சிட்டியை பொறுத்து கரண்ட் என்ன ஆகுது, இதை இவங்க படிக்கிறாங்க. Halavich 1888 undertook the study further, இன்னும் ஸ்டடி பண்ணுறாங்க. அண்ட் கனெக்டட் நெகட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட் டு த எலக்ட்ரோஸ்கோப். இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட் என்ன பண்ணுறாரு, ஒரு எலக்ட்ரோஸ்கோப்பில் பண்ணுறாரு. எலக்ட்ரோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணுறாரு. எலக்ட்ரோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் சார், சார்ஜ் வர வர அது டிஃப்ளெக்ஷனை காட்டும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, he observed that zinc plate lost its charge when it was illuminated by ultraviolet ray. இந்த ஜிங்க் பிளேட்டில், சரிங்களா, ஜிங்க் பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆனால் அதாவது ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உள்ள ஒரு பிளேட். நான் எலக்ட்ரானை பட வைக்கிறப்ப இதுலேருந்து நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, காணாமல் போகுது. அதனால் இந்த அன்சார்ஜ் ஜிங்க் பிளேட் என்னவாகுது, பாசிட்டிவ் சார்ஜ். ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன மெட்டல் பிளேட் வேணாலும் எடுங்க, ஃபோட்டான் பட்டோன்னே எலக்ட்ரான் வெளியே வருது. அப்போ இந்த மெட்டல் என்ன ஆகுது, பாசிட்டிவாக மாறுது, சரிங்களா, பாசிட்டிவாக மாறுது. ஏன்னா இது நெகட்டிவை நெகட்டிவ் கொடுக்குறதுனால இது பேர் கேத்தோடு, நெகட்டிவை வாங்குறதுனால அவன் பேர் ஆனோடு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஸோ மெட்டல் பிளேட் பாசிட்டிவ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் பிளேட் வாஸ் ஃபவுண்ட், சரிங்களா. பாசிட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் பிளேட் மேலே பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் அன்சார்ஜ் பிளேட் மேலே வச்சு பார்க்குறாங்க, பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட் போய் வச்சு பார்க்குறாங்க, அதுலேயே என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் தான் கிரியேட் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் என்ன பிளேட் வேணாலும் வைங்க, நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகிறதுனால தான் அங்கே பாசிட்டிவ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் இன் கன்க்ளூடட் தட் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் தான் வெளியே போகுது. ஓகேவா. ஸோ நல்லா பாரு, எப்படிலாம் டிஸ்கவரி பண்ணுறப்ப இல்லை இன்வென்ட் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது டிஸ்கவரி இல்லை, இது சாரி இது இன்வென்ஷன் இல்லை, டிஸ்கவரி. ஸோ இவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க இந்த ஃபினாமினானை. ஓகேவா, ஆல்ரெடி இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க,
திரும்பி பார்க்குறாங்க இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது. ஸோ இவங்க என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறான், ஃப்ரீக்வன்சி பார்க்குறேன், இதுக்கப்புறம் இது பார்க்குறாங்க, வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி, அடுத்து இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க கரண்ட் எப்படி மாறுதுன்ட்டு. அடுத்து ஜிங்க் பிளேட் வச்சால் எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் தான் வெளியே வருதா, ஏன்னா சப்போஸ் பிளேட்டில் நிறைய எலக்ட்ரான் இருந்தால் எலக்ட்ரான் வெளியே வருது. ஆனால் இவன் பாசிட்டிவ் பிளேட் வச்சிருக்கான்னு ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி வச்சு பார்க்குறப்ப என்ன வருது, நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வருது. அப்போ இந்த பிளேட் இன்னும் பாசிட்டிவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் இருக்க டிஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாகும். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரானோட டிஸ்கவரிக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருச்சு, இன்சிடென்ட் லைட்னால, சரியா, நம்ம கொடுக்குற லைட்னால எலக்ட்ரான்ஸ் தான் எமிட் ஆகுறாங்க எமிட்டர் பிளேட்லேருந்து. டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் த எமிட்டட் எலக்ட்ரான் ஆர் புஷ்டு டுவர்ட்ஸ் த கலெக்டர். இங்கே நிறைய எலக்ட்ரான் வந்து சேர அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. எந்த பக்கத்தை அனுப்புகிறாங்க, பாசிட்டிவ் சைடு அனுப்புகிறாங்க. அதாவது அந்த ஆனோட் இல்லை ஏ பிளேட் இல்லை கலெக்டர் பிளேட்டுக்கு அனுப்புகிறாங்க. Halwich and Leonard also observed that when ultraviolet light fell on the emitter plate, ultraviolet light emitter plate la fall ஆகுது சார், no electrons were emitted at all when the frequency of the incident ray was smaller. Suppose இவங்க frequency கம்மி பண்ணி பார்க்குறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்த்தாங்க, கரெக்டாக இல்லையா, வோல்டேஜை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுறப்ப பார்த்தா கரண்ட்டே வரல. அப்படின்னு என்ன அர்த்தம், சர்க்யூட்டில் எலக்ட்ரானே வரல. அப்போ ஃப்ரீக்வன்சியை நான் கம்மி பண்ணிட்டேனால் எலக்ட்ரான் வெளியே வரல. அப்போ நான் மினிமம் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் எனக்கு என்ன கிடைக்கிது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. சொல்கிறது புரியுதா, எனி டிஃபிகல்ட்டி? This minimum frequency depends on the nature of the material. ஸோ இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மினிமம் குறிப்பிட்ட எனர்ஜி கொடுக்கணும், கரெக்டாக இல்லையா. நான் கொடுக்குற எனர்ஜி அந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை விட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரான் வெளியே வரும். இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னால் நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். நான் அதிகமான ஃப்ரீக்வன்சியில் அதிகமான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. நான் அதோட கம்மியான எனர்ஜி கொடுத்தேன்னா வெளியே வராது. ரொம்ப சிம்பிள். அவனை வந்து 10 ஜூல் 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு சார், எலக்ட்ரானையும் புரோட்டானையும். நீ வெறும் 8 எனர்ஜி கொடுத்து நீ வா வெளியே போகலான்னு சொன்னால் வருவானா, வரமாட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏலம் நடக்க போகுது, ஐபிஎலுக்கு ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த டீம் வந்து அவனுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ நீங்கள் வந்து 8 கோடி ரூபா தரேன் என் கூட வான்னு சொன்னால் அவன் வருவானா, வரமாட்டான். ஸோ நீங்கள் 10 இல்லை 10 கோடியை விட அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், வெளியே வருவான். சொல்கிறது புரியுதா இல்லையா, 10 விட அதிகமாக கொடுத்தா தான் நீங்கள் அவனை உங்கள் சைடு கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறான், மெட்டலில் கிடக்கிறான். அப்போ அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் நம்ம எப்படி கொடுக்கணும், நம்ம கொடுக்குற எனர்ஜி அதை விட அதிகமாக இருக்கணும். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் சர்டன் மெட்டல் லைக் ஜிங்க், கேட்மியம், மெக்னீஷியம் ரெஸ்பாண்டட் ஒன்லி டு அல்ட்ராவயலட். இந்த மெட்டல் எல்லாம் அல்ட்ராவயலட்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. having shorter wavelength to cause electron emission from the surface. shorter wavelength na frequency அதிகம். ஸோ இந்த மெட்டலுக்கெல்லாம் நீங்கள் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஆனால் ஆல்கலி மெட்டல் சச் தட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ரூபியம் இவங்க எல்லாருக்குமே நான் விசிபிள் லைட் கொடுத்தா கூட இவங்க வெளியே வராங்க. அப்படின்னு என்ன, இவங்களுக்கு எல்லாம் நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ண வைக்கலாம், இவங்களுக்கு நான் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். ஆஃப்டர் ஆல் திஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எமிட் எலக்ட்ரான். எந்த மெட்டல் யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரான் தான் சார் வெளியே வரும், அதனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இது பேர். ஆல் திஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் எலக்ட்ரான் when they are illuminated by light. After the discovery of electron, these electrons were termed as photo electron. நம்ம எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக 2 எலக்ட்ரான் தான், ஆனால் இது ஃபோட்டான் பார்ட்டிகல்னால வரதுனால, ஏன்னா ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் வருது, அதனால் இதோட பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான் வச்சுட்டாங்க. அண்ட் இந்த எஃபெக்டோட பேர் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டான் பார்ட்டிகல் வச்சு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது, அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா. ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தோன்னா இதுதான் சார் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு, சரிங்களா. நீ இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வோல்டேஜை மாற்றுறதுக்காக இவங்க இப்படி போட்டு வச்சுருக்காங்க. காம்புடேட்டர் எதுக்குன்னா பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. இதுதான் சார் உன்னோட பேசிக் சர்க்யூட், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வந்து கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கணும்னா என்ன பண்ணலாம், ஒரு அம்மீட்டர், சரியா. சர்க்யூட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோ நான் வோல்டேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் வோல்டேஜை மாற்றிக்கிறதுக்கு. நம்ம சொன்னோம் பார்த்தியா, வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி கேத்தோட வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி லேனோட வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. கலெக்டர் பிளேட்டோட வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த வோல்டேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சார் இந்த சர்க்கியூட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பாரு, இதான் கேத்தோடு, இது ஆனோடு, இது ஒரு டியூபுக்குள்ளே இருக்குது. இந்த விண்டோக்குள்ளே என்ன சார் பண்ணலாம், இந்த விண்டோக்குள்ளே ஃபோட்டான்ஸ் வெளியே வரும், இங்கேருந்து ஃபோட்டான்ஸ் உள்ளே வரும். இப்போ எலக்ட்ரான் அங்கே போகணும். நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரான் வருதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கேல்னோமீட்டர் இல்லைன்னா அம்மீட்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நான் மாற்றணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா வேரியபிள் வோல்டேஜை நான் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஏன் அவன் காமூட்டேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு சில கட்டத்துக்கு அப்புறமே என்ன பண்ணுவேன்னா பேட்டரியோட பொலாரிட்டியை மாற்றி போடுவேன். இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் லேட்டராக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்டடி பண்ணுறப்ப நான் இந்த சைடு பாசிட்டிவும் இந்த சைடு நெகட்டிவ் கொடுத்தும் பார்ப்பேன். அதனால தான் காமூட்டேட்டர். சரிங்களா, சொல்கிறது புரியுதா? ஸோ அவ்வளோதான் சார் பேசிக் ரூல்ஸு. காமூட்டேட்டர் எதுக்கு, டு ரிவர்ஸ் த பொலாரிட்டி ஆஃப் த பேட்டரி. நீ இந்த மாதிரி ரியோஸ்டாட் போடுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டேன்னா இது பேர் வேரியபிள் ரெசிஸ்டர் தான். எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறது புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் பண்ண ஒரு கிளாஸ் டியூப், அங்கே எந்த கேஸும் இல்லை. ஹேவிங் அ தின் ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இந்த இடத்துல 2 ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கேத்தோட், இன்னொன்று வந்து இன்னொரு மெட்டலோடது ஆனோடு. ஸோ இது வந்து கேத்தோட், இது வந்து ஆனோடு. ஓகேவா, கேத்தோடு வந்து பேசிக்கலி எமிட்டர் பிளேட்டு, ஆனோடு வந்து கலெக்டர் பிளேட்னு சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் கிளாஸ், இந்த இடத்துல குவார்ட்ஸ் விண்டோ யூஸ் பண்ணுறோம். அந்த வழியாக தான் நான் அனுப்ப போகிற லைட் என்ன ஆகணும், உள்ளுக்குள்ளே வரணும். இது சீல்ட் ஆன் த டாப் ஆஃப் த வெட்ஜ். இதுலேருந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உள்ளே வருது. சரிங்களா, எங்கே வருது சார் அந்த ரேடியேஷன் வந்து இங்கே கேத்தோடில் வந்து படப்போகுது. The electrons are emitted by cathode சீனா கேத்தோட் பிளேட். சரியா, ஸோ இல்லைனா எமிட்டர் பிளேட்னே வச்சுக்கோ. எமிட்டர் பிளேட்லேருந்து அங்கே வெளியே வந்து யார் கலெக்ட் பண்ணுறா, கலெக்டர் பிளேட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன் எப்படின்னா இந்த இடத்துல நான் சின்னதாக ஒரு ஃபீல்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் ஃபீல்டு வச்சு கொடுப்பேன். அப்போ யோசிச்சு பார்த்தேன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபோட்டான் பட இங்கே எலக்ட்ரான் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும். 10வது குறைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த பேட்டரி அவனை அட்ராக்ட் பண்ணுவான். இந்த பேட்டரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்று அவங்கள மாதிரி ரியோஸ்டாட் போடு, இல்லைனா இந்த மாதிரி போட்டு வேரியபிள் வோல்டேஜ் சப்ளை, வேரியபிள் பவர் சப்ளைன்னு சொல்லிக்கலாம். த பொலாரிட்டி ஆஃப் த பிளேட். சரிங்களா, அந்த பிளேட்டோட பொலாரிட்டி, ஒருத்தவன் பாசிட்டிவ் ஒருத்தவன் நெகட்டிவாக இருக்கான்ல, அந்த பொலாரிட்டி ஆஃப் த பிளேட் சி அண்ட் ஏ கேன் பி ரிவர்ஸ் பை த காமூட்டேட்டர். காமூட்டேட்டரோட பர்பஸே அதுதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் போதுன்னா காமூட்டேட்டர் நான் மாற்றி போட்டேன்னா இந்த சைடு நெகட்டிவ் அந்த சைடு பாசிட்டிவ். சிம்பிளாக சொன்னால் இந்த பேட்டரி என்ன பண்ணிக்கோ, மாற்றி போட்டுக்கோ, சிம்பிள். Thus the plate A can be maintained at desired positive or negative potential. வேணும்னா ஏவை பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் வை, இல்லைனா நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் வை with respect to C. When the collector plate A is positive, A வந்து பாசிட்டிவாக இருக்குது சார், இது வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இங்கேருந்து வெளியில் வர எலக்ட்ரான் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ சர்க்கியூட்டில் பாசிட்டிவ் நோக்கி போகிறோன்னா என்ன ஆகும், கரண்ட் கிடைக்கும். புரியுதா இல்லையா? The potential difference between the emitter and the collector plate is measured by the voltmeter. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் நான் கொடுக்குறேன், இந்த ரெண்டுத்துக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறேன்னு மெஷர் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் வருது அதை வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ கரண்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ் பை வேரியிங் பொட்டென்ஷியல். நான் இங்கே வோல்டேஜ் அதிகமாக வச்சா, நான் இந்த இடத்துல வோல்டேஜ் அதிகமாக வச்சா கரண்ட் அதிகமாகுது, வோல்டேஜை கம்மியாக வச்சா கரண்ட் கம்மியாகும். நீ யோசிக்கலாம், அப்போ சார் இந்த வோல்டேஜ்னால தான் அங்கே எலக்ட்ரான் வெளியே வருதுன்னா இல்லை, எலக்ட்ரான் வெளியே வந்து நிற்கிது சார். சரிங்களா, எலக்ட்ரான் வெளியே வந்து நிற்கிது, ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரான் இந்த இடத்துல கும்மிய ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு 100 எலக்ட்ரான் குமிஞ்சு கிடக்குது, அந்த எலக்ட்ரானுக்கு அங்கே தான் போகணுன்னு தெரியாது. ஸோ எலக்ட்ரான் குமியுது, இங்கனுக்குள்ளே எல்லா பக்கட்டும் எலக்ட்ரான் குமிஞ்சு கிடக்கு. அப்போ நான் இந்த இடத்துல பாசிட்டிவ்னு கொடுக்குறப்ப தான் இந்த எலக்ட்ரான் குமிஞ்சு கிடக்குற எலக்ட்ரான் என்ன ஆகுறாங்க, அந்த டைரக்ஷன் நோக்கி போகிறாங்க. அது வரைக்கும் இவங்க குமிஞ்சு இங்கேயே கிடப்பாங்க. ஸோ அதனாலே என்ன ஆகுது சார், எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக இங்கே அங்கே குமிஞ்சு கிடக்கிறதுப்ப அங்கே போய் சேர மாட்டாங்க.
அப்போ சேர்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்போ எலக்ட்ரான் அங்கேருந்து அங்கே போகிறப்ப கரண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறது வேலை வந்து இந்த ஃபோட்டான் மட்டும்தான் பண்ணுறான். கொண்டு போய் சேர்க்கறது தான் எதோட வேலை? இதோட வேலை. அடுத்து பாரு, the intensity and frequency of the incident நான் சேஞ்ச் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபோட்டான் அனுப்புறதுக்காக நான் 4 ஃபோட்டான் அனுப்பினா இன்டென்சிட்டி அதிகமாகும், வெளிச்சம் அதிகமாகும். அப்போ இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறா நான் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இது எல்லாத்தையும் வச்சு இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. we can use the experiment arrangement for the figure to study the variation of photo current with இன்டென்சிட்டியை பொறுத்து என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சியை பொறுத்து என்ன ஆகும், வோல்டேஜை பொறுத்து என்ன ஆகும். இந்த 3 விஷயங்கள் தான் படிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் கலர் லைட்டை உள்ளே விடுறாங்க. ஏன்னா ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள லைட் இல்லை டிஃப்ரெண்ட் எனர்ஜி உள்ள லைட்டை நம்ம உள்ளே விடுறோம். ஸோ ஓகே, லைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி கேன் பி. ஸோ ஒன்று விட்டு பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா இன்டென்சிட்டி யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இன்டென்சிட்டியை வேரி பண்ணால் என்ன ஆகும், கரண்ட் எல்லாமே கரண்ட்டை பொறுத்து தான் பார்க்க வரும். இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணால் கரண்ட் என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணால் கரண்ட் என்ன ஆகும், வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணால் கரண்ட் என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு லெட்மீஸே 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவை. அப்போ நான் ஒரு ஃபோட்டான் அனுப்புகிறேன் சார். இவனோட எனர்ஜி 9 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் இவனால் இந்த எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது சார். சார் நான் 2 அனுப்புகிறேன் சார், 2 பேர் 9 எலக்ட்ரான் வோல்ட் 9 எலக்ட்ரான் வோல்ட் 2 பேர் சேர்ந்து ஒருத்தவனை வெளியே அனுப்ப முடியுமான்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல், சரியா, பேசிக்கலி இந்த ஃபோட்டான் வந்து பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரானோட தான் போய் சேரும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரானோட தான் போய் சேரும். அதாவது இப்போ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு டீம் லெட்மீஸே ஏதோ ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பிளேயரை 10 கோடி ரூபாய்க்கு கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு டீம் அவனை வாங்கணும்னு சொன்னால் அவன் 10 கோடியை விட அதிகமான காசு கொடுக்கணும். 2 டீம் சேர்ந்து சார் நான் ஒரு 5 கோடி தரேன், அவன் ஒரு 5 கோடி தருவான், 2 பேர் சேர்ந்து 10 கோடி வந்துருச்சு, இப்போ அவங்கள எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இல்லை. சேம் ப்ராசஸ் தான் இங்கே. அப்போ எலக்ட்ரான் வெளியே வரணும்னா நான் கொடுக்குற ரேடியேஷன் எப்படி இருக்கணும்? 10 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கணும். சரியா? மோர் தென் 10 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல் போகுதுன்னா அவன் எத்தனை எலக்ட்ரானை வெளியே எடுப்பான்? ஒரே ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுப்பான். இப்போ 10 ஃபோட்டான் போகுது சார். அப்போ 10 ஃபோட்டான் போனால் எத்தனை எலக்ட்ரானை வெளியே எடுப்பான்? 10 ஃபோட்டான் 10 எலக்ட்ரான் கூட பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? 10 ஃபோட்டான் போனால் 10 எலக்ட்ரானுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 10 எலக்ட்ரான் அனுப்புவோம். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வராங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வருவோம். நிறையா நல்லா பாரு, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபோட்டோ ஏன் எழுத மாட்டேங்குது? ஃபோட்டோ எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து நிறையா வருதுன்னா என்ன அர்த்தம்? ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம்? இன்டென்சிட்டின்னு அதிகப்படுத்தினால் என்னோட கரண்ட்டும் அதிகமாகும். ஒரே ஒரு ஃபோட்டான் போகுது, எத்தனை எலக்ட்ரானை வெளியே கொண்டு வரும்? ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ கரண்ட் எவ்வளோ வருது? ஒரே ஒரு எலக்ட்ரானோட கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ 4 ஃபோட்டான்ஸ் அனுப்புகிறேன் சார். அப்போ 4 ஃபோட்டான் போய் எத்தனை பேர் கூட 4 எலக்ட்ரானை வந்து கூட கொலைட் பண்ணுவாங்க. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வெளியே வரும்? 4 எலக்ட்ரான் வெளியே வரும். பட் கண்டிஷன் என்ன? நான் கொடுத்து அனுப்புகிற எனர்ஜி வந்து அதோட ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கணும். சரியா? ஸோ the photo current is directly proportional to the number of photo electrons emitted per second. Photo electron emitted per second என்ன? charge per second. அப்படின்னா current. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம்? number of photo electron emitted per second is directly proportional to the intensity. இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். அவ்வளோதான் சார். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன? எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்டை பொறுத்து என்ன ஆகும்? சரியா? ஐ மீன் இன்டென்சிட்டியை பொறுத்து, அதே மாதிரி வோல்டேஜை பொறுத்து என்ன ஆகும்?
கொஞ்சம் கதையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இது மெட்டல் பிளேட் சார். இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வந்து இங்கே குமிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ எலக்ட்ரான்லாம் இங்கே வந்து சேரணுமா சேரக்கூடாதா? கண்டிப்பாக சேரணும். சேரணுமா சேரக்கூடாதா? கண்டிப்பாக சேரணும். அப்போ நான் இந்த இடத்துல வோல்டேஜை 0ன்னு வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்? 0 வோல்டேஜ் வச்சுன்னா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருந்தால் அந்த எலக்ட்ரான் மட்டும் இங்கே வரும். அப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் பேட்டரியை இன்னும் பாசிட்டிவ் அதிகமாக்குறேன். அப்போ என்ன ஆகும் சார்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆகி வருவாங்களா இல்லையா? அப்போ நான் வோல்டேஜை கூட்ட 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 என்ன ஆகும்னா, வோல்டேஜ் அதிகப்படுத்த நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கலெக்டர் பிளேட்டில் வந்து சேருவாங்க. அப்போ கரண்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். பட் யோசிச்சு பாரு, ஃபோட்டான் பட்டு தான் எலக்ட்ரான் வெளியே வரணும், கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபோட்டான் பட்டு அந்த இடத்துல 100 எலக்ட்ரானை குமிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 100 எலக்ட்ரான் இங்கே வந்து சேரவே இல்லை. இப்போ நான் சப்போஸ் வோல்டேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் சார்? 100 எலக்ட்ரானுமே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே எலக்ட்ரான் வரணும்னா இங்கேருந்து வெளியில் வர எலக்ட்ரான் தானே வர முடியும். அப்போ இந்த வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குமா? நான் வோல்டேஜ் அதிகப்படுத்த கூடிக்கிட்டே இருக்கும்னா இந்த வோல்டேஜோட ஒரே பர்பஸ் என்ன? வெளியே வர எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது. அப்போது மேலேருந்து கீழே வரணும்ல, எலக்ட்ரான்ஸ் வந்தால் தான் நீ அட்ராக்ட் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு பாரு, நான் வோல்டேஜை கூட்ட சரியா, கரண்ட்டோட வேல்யூ பாரு, கரண்ட்டோட வேல்யூ கூடுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே இது வேல்யூ என்ன ஆயிரும்? ஆல்மோஸ்ட் சேச்சுரேட் ஆயிரும். அப்போ இதுலேயும் பார்த்தோன்னா 3 கர்வ் இருக்குது. இன்டென்சிட்டி 1, இன்டென்சிட்டி 2, இன்டென்சிட்டி 3. 3 இன்டென்சிட்டி இருக்குது சார். இப்போ நான் இன்டென்சிட்டி வச்சு என்ன சார் பண்ணலன்னா, இன்டென்சிட்டியை நான் அதிகப்படுத்தினா என்ன ஆகும் சொல்லு? நான் இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறப்ப நிறைய ஃபோட்டான் பட்டு நிறைய எலக்ட்ரான் வரும். அப்போ நிறைய எலக்ட்ரான் வந்து கரண்ட்டும் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். சரியா? எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா சுத்தமாக கரண்ட்டே இருக்காதோ, சரியா? வோல்டேஜ் கொடுக்குற கரண்ட்டே வெளியே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வோல்டேஜ் கொடுக்குற. ரொம்ப சிம்பிள். லெட் மீ சே an எக்ஸாம்பிள். இந்த இடத்துல இல்லை சார். நல்லா பார், இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா இவன் வெளியே வந்துட முடியும். நான் எவ்வளோ கொடுத்துட்டேன்னா 15 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்துட்டேன். புரியுதா? அப்போது 15 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி நான் அவன்கிட்ட கொடுக்குறேன். 5 எலக்ட்ரான் வோல்ட் அவன் என்ன பண்ணுவான்? இவங்கள்ட்ட கொடுத்துருவான். ஏன்னா அவன்கிட்ட 10 எலக்ட்ரான் வோல்ட் 5 இல்லை 10 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா தான் அவனுக்கு வெளியே விடுவாங்க இவனை, இல்லைன்னா உள்ளே பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க. அப்போது 15 எலக்ட்ரான் வோல்ட்டில் நான் கொடுத்த 15 எலக்ட்ரான் வோல்ட்டில் 10 எலக்ட்ரான் வோல்ட் என்ன ஆயிடுச்சு சார்? அந்த மெட்டல்கிட்ட கொடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இப்போ இந்த 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வச்சுட்டு இவன் இங்கிட்டு வர பாப்பானா இல்லையா? அப்போ எலக்ட்ரான் இங்கிட்டு வந்துச்சா கரண்ட் வருமா வராதா? வரும். அப்போ இவனை நான் வர விடாமல் தடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பேட்டரியோட வோல்டேஜை மாற்றி போட்டுறேன். இவன் 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் இங்கே போக பார்க்குறான். நான் பேட்டரியில் 5 வோல்ட் கொடுத்தேன்னா இப்போ இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன் நெகட்டிவா? எலக்ட்ரான் வந்து இங்கிட்டு போக பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த சைடு என்ன இருக்குது? நெகட்டிவ். இந்த சைடு என்ன இருக்குது? பாசிட்டிவ். அப்போ இந்த 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கிற இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுவான்? வெளியே வருவானா இல்லை இங்கிட்டு போவானா? இங்கிட்டு போயிடுவான். அப்போ எலக்ட்ரான் இங்கிட்டே வரல, அப்போ சர்க்யூட்டில் கரண்ட்டே வராது. அப்போ நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தால் கரண்ட்டை 0 ஆக்க முடியுமோ அதோட பேர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா அதை 0 ஆக்க முடியுமா? இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். நான் உனக்கு லேட்டராக ஈக்குவேஷன் நடத்துகிறப்ப சொல்கிறேன். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மட்டும் தெரிஞ்சுக்கோ. மினிமம் நெகட்டிவ் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தால், சரிங்களா, சர்க்யூட்டில் போகிற கரண்ட் என்ன ஆகணும்? 0 ஆயிடணும். இதோட பேர் கட் ஆஃப் பொட்டென்ஷியல், இல்லைன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ நான் பாசிட்டிவ் கொடுக்க என்ன ஆகும் சார்? கரண்ட்டோட வேல்யூ அதிகமாகும். நான் நெகட்டிவ் கொடுத்தேன்னா கரண்ட் வேல்யூ கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரண்ட்டே வெளியே வராது. அதோட பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்தோன்னா எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும்னா அது எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வருதோ, எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதோ, நான் அந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்தா போதும். அகைன் உனக்கு இதில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணி காட்ட உனக்கு புரிஞ்சிடும். இப்போ பாரு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனுக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, frequency of incident radiation. Frequency of incident radiation. நல்லா பாரு, 2 மெட்டல் எடுத்துக்கிறேன்.
ஒரு மெட்டலுக்கு 8 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா போதும், இன்னொரு மெட்டலுக்கு 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா போதும். இப்போ நான் 2 மெட்டலுக்கு எனர்ஜி கொடுக்குறேன். 2 மெட்டலுக்கு நான் என்ன பண்ணுறேன்? எனர்ஜி கொடுக்குறேன். சொல்கிறது புரியுதா இல்லையா? 2 மெட்டலுக்கு நான் எனர்ஜி கொடுக்குறேன். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி நான் கொடுத்தால் 2 பேரில் எலக்ட்ரான் வெளியே வருமா? வராது. அப்போ நான் எலக்ட்ரானே வெளியே வரல, அப்போ அவனை ஸ்டாப் பண்ண தேவையா? தேவையில்லை. 2 கொடுக்குறேன், வெளியே வரானா? வரல. 3 கொடுக்குற வரல. 4 5 6 7 8 8 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தால் இவன் என்ன சொல்லுவான்? சரி, இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக 8.1 கொடுத்தா கூட நான் வெளியே வர்றதுக்கு ரெடி. கரெக்டாக இல்லையா? இவன் இங்கே ரீச் பண்ணுறான். இவனுக்கு நான் 8 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா இவன் வெளியே வர போகிறது இல்லை. அப்போ இவனோட ஸ்டாப் பண்ண தேவையில்லை. 9 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா இவன் என்ன ஆயிடுவான் சார்? வெளியே வந்துடுவான். ஏன்னா நான் கொடுத்தது எவ்வளோ சார்? 9 எலக்ட்ரான் வோல்ட். இவனுக்கு தேவை என்ன? 8 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த வெளியே வர எலக்ட்ரானுக்கு எனர்ஜி என்ன? 1 எலக்ட்ரான் வோல்ட் கைனெட்டிக் எனர்ஜியில் வருவானா? அப்போ இவன் அங்கே போய் சேரக்கூடாதுன்னா நான் வோல்டேஜ் என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். கரெக்டாக இல்லையானா? நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுப்பேன்? 1 கொடுப்பேன். இதே நான் 10 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன்னா 10லேருந்து 8 போயிடுச்சுன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வருவான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஃப்ரீக்குவென்சி அதிகப்படுத்துறேன். இல்லைன்னா நான் கொடுக்குற எனர்ஜி அதிகப்படுத்த இதோட டிஃப்ரென்ஸும் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகுதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆட்டோமேட்டிக்லி அதிகமாகும். ஸோ இதுதான் கிராஃப். நான் கொடுக்குற எனர்ஜியை கூட்டுறேன். எனர்ஜியை கூட்ட கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அதிகமாகும். இதில் நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த மாதிரி 2 கிராஃபை கொடுத்துட்டு நல்லா பாரு, இவனோட ஃப்ரீக்வன்சி V0. அப்போ அதை விட நான் அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்குறப்ப இவன் வெளியே அனுப்புகிறான். இவனோடது μ0 அப்போ நான் அதை விட அதிகமாக கொடுத்தா தான் இவன் வெளியே அனுப்ப போகிறான். இப்போ இது 2ல் யாரோட த்ரெஷ்ஹோல்டு அதிகம்? ரெண்டாவது இவனோட த்ரெஷ்ஹோல்டு அதிகம். த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் 2 இஸ் கிரேட்டர் தென் த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் 1. இல்லைன்னா ஏபின்னு வச்சுக்கலாம். த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் பி அதிகம். ஏன்னா பிக்கு நான் அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரானே வெளியே அனுப்புகிறான். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுக்கு 10, இதுக்கு 8. ஸோ இப்போ நான் 11 கொடுத்தேன்னா இங்கேருந்து வெளியில் வர எலக்ட்ரானோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் சார்? 11 - 8. ஏன்னா 11 கொடுக்குறேன், 8 அவன் சாப்பிட்டு முடிச்சிருவான், மிச்சம் இருக்கிறது 3. அப்போ அவன் 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வருவான். அப்போ அவன் ஸ்டாப் பண்ணால் 3 வோல்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இந்த கேஸில் பாரு, 11 கொடுக்குறேன், 10 சாப்பிட்ருவான், மிச்சம் ஒரே ஒரு எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வரும். அவனை ஸ்டாப் பண்ணனா 1 எலக்ட்ரான் வோல்ட் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் அதிகமாகும். இப்போ நல்லா பாரு, கரண்ட் என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டல் யூஸ் பண்ணிக்கோ. இவனோட த்ரெஷ்ஹோல்டு கம்மி. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஈஸியாக எலக்ட்ரான் வெளியே விடுவேன் கம்பேர் டு திஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ இவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண வோல்டேஜ், இவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் நிறைய வோல்டேஜ் யூஸ் பண்ணுவேன் கம்பேரிங் டு திஸ். ஏன்னா இவன் ஈஸியாக வெளியே வந்துடுவான். அப்போ நான் கொடுக்குற எனர்ஜிக்கு இவன் ஈஸியாக வெளியே போகிறான். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ நான் ஸ்டாப் பண்ண நிறைய வோல்டேஜ் யூஸ் பண்ணுவேன் கம்பேரிங் டு திஸ். ஸோ அதுக்கு தான் இங்கே கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்கோம். எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. ஒரு மெட்டலோட ஃப்ரீக்வன்சி 1, அப்போ இங்கே வோல்டேஜ் V1, V2, V3. புரியுதா? ஸோ இங்கே நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால், நான் அதிகமான ஃப்ரீக்வன்சியை கொடுத்தா அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரீக்வன்சியை நான் அதிகப்படுத்துகிறேன் சார். நான் ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தினா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமானா வெளியே வர ஸ்டாப்பிங் வோல்டேஜும் அதிகமாயிரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா அதிகமாக இருக்குன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் அதிகம் தானே. இவனை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் 10 வோல்ட் கொடுத்தா போதும். ஏன்னா இங்கே ஸ்டாப் பண்ண 20 வோல்ட், இங்கே ஸ்டாப் பண்ண 30 வோல்ட் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த கிராஃப் மட்டும் பார்த்தா உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் நம்ம தலைவர் ஐசக் நியூட்டன் வருவார். சாரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வருவார். சரிங்களா? நடுவில் இருக்கிறத விட்டுருக்கேன்னா அதை விட்டுரு, நோ ப்ராப்ளம் அட்டால். ஐன்ஸ்டீன் சரிங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வராங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க.
ஆனால் ஏன் சார் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐன்ஸ்டீன் வராரு. சரியா, தாத்தா வராரு, கதிரை விட போகிறாரு. ஆனால் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்காக தான் தலைவருக்கு நோபல் பிரைஸ் கொண்டு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி என்ன சார் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா, முன்னாடி அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, சார் நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண இப்படி ஆகுது, ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ண இப்படி ஆகுது, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண இப்படி, டிக்ரீஸ் பண்ண இப்படி ஆகுது. ஆனால் ஏன் அப்படி நடக்குதுன்னு யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் யார் வராரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வராரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் புதுசாக ஒரு பிக்சர் கொண்டு வராரு. சரியா, புது பிக்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜின்னு அசியூம் பண்ணாமல், சரிங்களா, அதாவது அந்த பார்ட்டிக்கல் பட்டு பட்டு போகுது பார்த்தியா, இவர் ரெண்டு மெத்தடு சார். சரியா, பூக்கு தண்ணி கொடுக்கணும். ஒன்று என்ன பண்ணலாம், கொஞ்சம் 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 தண்ணியாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு பிளேயரை வாங்கணும்னா 10 கோடி கொடுக்கணும். அவன் என்ன சொல்கிறான், சார் நான் இஎம்ஐயில் மாதம் மாதம் ஒரு கோடி தரேன் உங்களுக்கு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன, லம்சமாக கொடுக்குறது, ஒரே நேரத்தில் 10 கோடி கொடுக்குறது. அப்போது எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி வேவ்னா என்ன சார், கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியாக போய் கொடுக்க போகுது. ஆனால் ஃபோட்டான் பார்ட்டிகளோட டிஸ்கிரீட் யூனிட்னு எடுத்துக்கிறாரு. இந்த டிஸ்கிரீட் யூனிட் இதோட பேர் தான் குவான்டா ஆஃப் எனர்ஜி. சரிங்களா, இல்லைன்னா இதுதான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தண்ணி, செடிக்கு தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு பலூன் மாதிரி எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக தண்ணி இருக்குது, உடைக்கிறீங்க, டப்பக்குன்னு தண்ணி விழுகுது. அப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ இங்கே வேவ் மாதிரி கிடையாது, இது பார்ட்டிக்கல் நேச்சர். சரிங்களா, ஒரு எனர்ஜியோட பார்ட்டிக்கல். நீங்கள் லைட் எனர்ஜியை வேவ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை பார்ட்டிக்கல் மாதிரி கொடுக்கலாம். மொத்தம் ஒரு பலூனுக்குள்ளே தண்ணி இருக்குது, விடுறீங்க, போக போகுது, அவ்வளோதான். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகுது. இந்த ஃபோட்டானோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா E is equal to h nu. E is equal to h times nu. ஓகேவா? இந்த h பிளாங்க் கான்ஸ்டன்ட், இந்த நியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற எனர்ஜி எப்படி இருக்கணும், மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியே வரணும்னு சொன்னால் நான் கொடுக்குற எனர்ஜி அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி இருக்குது பார்த்தியா, அதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கொடுக்குற எனர்ஜி இவ்வளோ, இந்த எனர்ஜி எப்படி இருக்கணும், இந்த த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கணும். புரியுதா இல்லையா? நான் கொடுக்குற எனர்ஜி த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கணும். அப்போ இப்படி இருந்தால் நீங்கள் கொடுக்குறது 15 லட்சம், அவனுக்கு தேவை 10 லட்சம். அப்போ மிச்ச காசு என்ன ஆயிரும், கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஈக்குவேஷன். இதை ஐன்ஸ்டீன் கொடுத்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அப்சர்வ் பண்ணும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் கொடுக்குற எனர்ஜி இதை விட அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரப்போகுது, நான் கொடுக்குற எனர்ஜி இதை விட கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. அப்போ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற மூலியமாக வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஈவன் இந்த கிராஃபில் பார்த்தனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு பதிலாக நீ கைனெட்டிக் எனர்ஜின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதே அளவுக்கு இருக்கும். இப்போ வெளியே வர பார்ட்டிகளோட எனர்ஜி 5ன்னு வச்சுக்கோ, அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், 5, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதான் ஐன்ஸ்டைனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா? இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ஸோ நம்ம இந்த கிராஃப் பார்த்தோம் பார்த்தியா, இப்போ தான் இந்த கிராஃபில் கைனெட்டிக் எனர்ஜி கூட போட்டுக்கலாம்னு சொன்னேன்ல, இந்த கிராஃபு. ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகும். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் பாரு, நான் இவனுக்கு 10 கோடி ரூபா கொடுத்தா போதும். நான் 10 கோடி கொடுத்தேன்னா இப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ, 0. இப்போ நான் 11 கோடி கொடுத்தா கைனெட்டிக் எனர்ஜி 1, 12 கோடி கொடுத்தா கைனெட்டிக் எனர்ஜி 2, 13 கொடுத்தா கைனெட்டிக் எனர்ஜி 3, 14 கொடுத்தா கைனெட்டிக் எனர்ஜி 4. அப்போ நான் இங்கே கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினால் நான் கொடுக்க போகிற ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு, நான் கொடுக்க போகிற எனர்ஜி அதிகமாகும். நான் கொடுக்குற எனர்ஜி அதிகமாச்சுன்னா வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகமாகுது. ஸோ அதனால தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கணும். நான் கொடுக்குற எனர்ஜி த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கணும், இல்லை ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை.
ஸோ எனக்கு வேணும்னா இதையும் இப்படி எழுதிக்கலாம், h nu should be greater than h nu naught. இதோட பேர் threshold frequency, இதோட பேர் work function. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிக்சர்ல இன்டென்சிட்டியை வச்சு சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இல்லையே? இன்டென்சிட்டினா என்ன? எவ்வளோ நம்பர் ஆஃப் எனர்ஜி குவான்டா, எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் போய் விழுகுது, சரிங்களா? என்னன்னு தெரில, நாங்கள் டிவி அந்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஸ்க்ரீன் தான் அங்கே வரும். இந்த லேப்டாப் ஸ்க்ரீன் பார்க்குறப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் மார்க்கில் மட்டும் ரெட் கலர் தெரியுது. நான் இங்கிட்ட திரும்பி பார்க்குறப்ப அதை காணாமல் போயிடுது. என்னன்னு எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு இப்போ நடுவில் 2 தடவை அந்த மாதிரி வந்துச்சுன்னு பாரு. ஸோ இன்டென்சிட்டினா பேசிக்லி என்ன? எவ்வளோ எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரி, இன்டென்சிட்டினா எவ்வளோ ஃபோட்டான் பார்ட்டிகல் வந்து படப்போகுது. ஸோ ஃபோட்டான் பார்ட்டிகல் கிரேட்டர் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான், நிறையா ஃபோட்டான் வந்து படுதுன்னா நிறையா பலூன் பார்ட்டிகல் அங்கங்கே விழுகுது, அப்போ நிறையா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ அதில் வேறு என்ன சொல்கிறாரு? கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனர்ஜி சரியா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பார்ட்டிக்கல் நேச்சர்னு அசியூம் பண்ணுறப்ப தான் சாத்தியம். ஸோ இவர் பேசிக்கான ப்ராசஸ் என்ன பண்ணார்? ஒன்று தனித்தனி எழுதினார், அவ்வளோதான் சார். இப்போ நல்லா பாரு, இதோட ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? இப்போ எவ்வளோ எனர்ஜியில் பார்ட்டிக்கல் வெளியே வருதோ அதான் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜியை எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வருதோ அது கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுத போகிறேன். அவனை ஸ்டாப் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ், 15 கோடி கொடுத்துட்டேன், 10 கோடி கொடுத்தா வெளியே வந்துருப்பான், 15 கோடி கொடுத்துருக்கான், அவன்கிட்ட 5 கோடி ரூபா இருக்குது, செலவு பண்ணு. அந்த செலவை நான் குறைக்கணும்னா அவன் 5 கோடி ரூபா கொடுத்து இங்கிட்டு போக பார்க்குறான். நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் 5 கோடி வச்சுட்டேன்னு சொன்னால் அவன் இங்கிட்டு போகிறவன் போக முடியாது, ஏன்னா அவனை எதிர்க்கிறேன். அவன் 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் இங்கே போக பார்க்குறான், நான் இங்கிட்ட 5 வோல்டேஜ் வச்சுன்னா அவன் போக முடியாது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ வோல்டேஜ் பார்த்தனா அதே வேல்யூ வோல்ட்டில் எழுதிடு. ஃபார் எக்ஸாம்பிள், கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் 5 எலக்ட்ரான் வோல்ட் வருதுன்னா அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 5 வோல்ட். அவ்வளோதான் சார். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஷினே இல்லையா? இப்போ பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ஃபோட்டான், ஃபோட்டானை வந்து ஒரு பார்ட்டிகல் மாதிரி அசியூம் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இங்கே ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஈக்குவேஷன். என்ன அப்படின்னா, ஃபோட்டான் பார்ட்டிகலுக்கு 2 ஈக்குவேஷன், ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ, இல்லைனா இதை ஹச்சி பை லேம்டா, சரிங்களா? இப்படியும் யூஸ் பண்ணலாம், ஹச்சி பை லேம்டா. இதோட ஹச் வேல்யூ சி வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட், எல்லா கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுனா 12,400 பை வேவ் லென்த் வந்து ஆங்ஸ்ட்ராங்கில் சப்ஸ்டியூட் பண்ணோம். கொஸ்டினில் வேவ் லென்த் வந்து 10,000 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 10,000 போட்டுறேன், ஆம்ஸ்ட்ராங்னு போடாது, ஏன்னா அந்த வேல்யூ ஆம்ஸ்ட்ராங்கில் தான் இருக்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண அவன் ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். இல்லை சார், கொஸ்டினில் நானோமீட்டரில் கொடுத்துருக்கானா வேவ் லென்த்தை, நானோமீட்டரில் இருக்கிற வேவ் லென்த்தை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடு, ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். வேறு என்ன ஃபார்முலானா, P is equal to h by lambda, சரியா? இந்த ஃபார்முலா ஃபோட்டானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தப்பி தவறி மேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலா ஃபோட்டான் அண்ட் மேட்டர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் என்னன்னா, E is equal to PC. இந்த ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு E is equal to PC கிடைக்கும். இது மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல் அதிகமாகுதுன்னு அர்த்தம், அப்படின்னா கரண்ட் அதிகமாகும். ஓகே, பவர் நான் சொல்லி கொடுத்துறேன். பவரோட ஃபார்முலா பார்த்தேன்னா எனர்ஜி பை டைம், சரியா? இப்போ ஒரு பார்ட்டிகல் போச்சுன்னா அதோட எனர்ஜி 1 இருக்கும், 10 பார்ட்டிகல் போச்சுன்னா அதோட எனர்ஜி n ஆயிரும், சரியா? அப்போ ஒன்ட்ட சப்போஸ் அந்த எவ்வளோ பார்ட்டிகல், எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் பர் செகண்ட் கேட்டாங்கன்னா இந்த n/t கேட்குறாங்கன்னா பவர் பை எனர்ஜி, சரியா? இந்த கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் பார், மோனோக்ரோமேட்டிக் லைட்டை ஃப்ரீக்வன்சி, இவ்வளோ ஃப்ரீக்வன்சி உள்ள லைட்டை அனுப்புகிறாங்க, ப்ரொடியூஸ் பை லேசர், த பவர் எமிட்டட் இஸ், பவர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இன் த பீம், எவ்வளோ எனர்ஜி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஹச் நியூ. ஹச்சோட வேல்யூ தெரியும், நியூவோட வேல்யூ தெரியும். ஸோ நான் ஹச்சையும் நியூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எனர்ஜியோட வேல்யூ கிடைக்கிது. புரியுதா இல்லையா? இதுதான் சார் என்னோட எனர்ஜி. இப்போ என்கிட்ட நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், எவ்வளோ ஃபோட்டான் பர் செகண்ட். ஸோ ஃபோட்டான், நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் கேட்குறான்னு இந்த ஃபார்முலா. ஸோ பவர் பை
நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பை டைம் வந்து நான் பவர் பை எனர்ஜின்னு எழுதலாம். பவர் எவ்வளோ? 2 × 10⁻³ வாட். எனர்ஜி எவ்வளோ சார்? இப்போ தான் கண்டுபிடிச்சி ஹச்னி வச்சு கண்டுபிடிச்சது 3.98 × 10⁻19. இது ஆல்மோஸ்ட் இது 4ன்னு வச்சுன்னா 1/2 அப்போ 0.5யா 0.5. இந்த வேல்யூ மேலே கொண்டு போயிட்டா 10⁻16 ஆயிரும். ஸோ 5 × 10⁻15 கிட்ட வருதா? எஸ் சார் வருது. அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கொஸ்டின் பாரு. ஒர்க் ஃபங்க்ஷன் சிசிஎம்னு ஒரு மெட்டல் இருக்குது சார், அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 2.14 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நான் இங்கேருந்து எலக்ட்ரானை வெளியே கொண்டு வரணும்னா நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? 2.14 எலக்ட்ரான் வோல்ட் அதிகமாக கொடுக்கணும். இதோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி எவ்வளோன்னு கேட்குறான். புரியுதா இல்லையா? ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன சார்? 5. 5 என்ன எப்படி எழுதிக்கலாம்? h டைம்ஸ் நியூ நாட்னு எழுதிக்கலாம். அப்போ நியூ நாட் என்ன ஆயிடுச்சு? 5/h ஆயிடுச்சு. கரெக்டா? எங்கள் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ ஹாப்பா, I am fine. I always come late for breakfast. I shall come. I am in class. Okay. I am in class. I shall come after finishing it. Okay, bye. ஸோ நல்லா பாரு, சிசிஎம்மோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நீ அதை ஹச்ஆரை டிவைட் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடச்சிரும்? ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். புரியுதா? ஸோ ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வேணும்னு சொன்னால் என்ன பண்ணு? எனர்ஜியை ஹச்ஆரை டிவைட் பண்ணிட்டாலும் உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். வேறு என்ன கேட்குறான்? வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் இஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் இஸ் பாட் 0 ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எவ்வளோ சொல்கிறான் சார்? இவ்வளோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அப்போ அதோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கும்? 0.60 எலக்ட்ரான் வோல்ட் கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும். நான் சொல்கிறது தெளிவாக புரியுதான்னு பாரு. நான் ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன் சார், நான் ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன். நான் எனர்ஜி கொடுக்குறப்ப 2.14 எலக்ட்ரான் வோல்ட் யார் சாப்பிட்ருவான்? அந்த சிசிஎம் மெட்டல். மிச்சம் இருக்க எனர்ஜி வச்சு தான் அவன் வெளியே வரான். அவன் எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வரான்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? அவன் வெளியே வர எனர்ஜியை நான் ஸ்டாப் பண்ண நான் 0.60 வோல்ட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 0.60 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வெளியே வந்திருப்பான். அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்த ஹச் நியூ மைனஸ் வேவ் ஃபங்க்ஷன், இது ஒர்க் ஃபங்க்ஷன். 0.60 இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ எனக்கு தெரியாது, -5. 5யோட வேல்யூ என்ன சார்? 2.14. அப்போ நான் கொடுத்த எனர்ஜியை நான் இப்படி எழுதலாமா? இந்த வேல்யூ அங்கிட்டு போயிடுச்சுன்னா 2.74 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நான் கொடுத்தது எவ்வளோ சார்? 2.74 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க? இவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேவ் லென்த் யூஸ் பண்ணியிருப்பீங்க? இப்போ ரொம்ப சிம்பிள். நான் உனக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து வேவ் லென்த் நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆன்சர் ஆங்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்கானா நேனோமீட்டரில் கொடுத்துருக்கான். அவன் பண்ணியிருக்கிறது என்னென்னமோ பண்ணியிருக்கான். நீ கன்ஃபியூஷன் ஆகாத. நான் சொன்னது கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சா? இதை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்துருச்சு. இப்போ என்கிட்ட வேவ் லென்த் கேட்குறான். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 பை வேவ் லென்த் இன் நேனோமீட்டர். அப்போ நான் வேவ் லென்த் எப்படி எழுதிக்கலாம்? 1240 டிவைட் பை எனர்ஜி எவ்வளோ சார்? 2.74. நான் டிவைட் பண்ணுறேன். அவன் கொடுத்துருக்க ஆன்சர் வருதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிப்போம். 1240 டிவைடட் பை 2.74 452 நேனோமீட்டர் வருது. அவனுக்கு என்ன வந்திருக்கு? 454 நேனோமீட்டர் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வருது 452 நேனோமீட்டர். டிவிக்கு என்ன ஆயிடுச்சு? ஸோ இவ்வளோ தான் சார் கொஸ்டினோட சொல்யூஷன். புரிஞ்சா இல்லையா எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு? ரொம்ப சிம்பிள். உனக்கு எதா டவுட் இருந்தாலும் நீ கேளு. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3/4 லெசன் முடிஞ்சு. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ரெக்கார்டிங் இன்னும் இருக்கா? ஆன்ல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது சார். வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் மட்டும்தான் பார்த்துருக்கோம். லெசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. லெசனோட பேர் என்ன? டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது. ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர். ஒன்று வேவ் நேச்சர், இன்னொன்று பார்ட்டிக்கல் நேச்சர். வேவ் நேச்சர்னு சொன்னால் இன்டென்சிட்டி, இன்டர்ஃபரன்ஸ், கரெக்டாக, போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன். பார்ட்டிக்கல் நேச்சர்னு ப்ரூவ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், காம்டன் எஃபெக்ட். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ஸ்பெக்ட்ரல் லைன். ஓகே,
இது எல்லாமே பார்ட்டிகல் நேச்சரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரேடியேஷனோட. இப்போ நல்லா பாரு, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். மேட்டருக்கும் டியூவல் நேச்சர் இருக்குது. மேட்டர்னு என்ன சார்? நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற பொருள்கள். சரிங்களா? அப்போ பொருள்களுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது, மேட்டருக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. ஒன்று பார்ட்டிகல் நேச்சர், இன்னொன்று வேவ் நேச்சர். பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். பார்ட்டிகல் நேச்சர் எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், கோல்ஃப் பால், கிரிக்கெட் பால், எல்லாமே பால். சரியா? அபி ஏஞ்சல் ஒரு மனுஷன், எல்லாமே பார்ட்டிகல்ஸ் தானே. we are made up of particles. அப்போ இவங்க எல்லாருக்கும் பார்ட்டிகல் நேச்சர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க எல்லாருக்கும் வேவ் நேச்சர் உண்டா? இந்த மேட்ரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுக்குலாம் வேவ் நேச்சர் உண்டா? சரிங்களா? ஸோ நீ யோசிக்கலாம், சார் எப்படி சார் ரேடியேஷனுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக ரேடியேஷன் வேவா இல்லைனா பார்ட்டிக்கலா? சரி, அதுக்கு ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா கல்லை மட்டும் கண்டால் சரியா கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லறி தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், ஓகேவா? இல்லைன்னா நம்ம ஊரில் பொதுவாக சொல்கிறது, கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். ஆக்சுவலாக அந்த பழமொழி எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன், மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு என்ன தோணுன்னா, அந்த பழமொழி எப்படின்னா, அந்த காலத்தில் யாரோ ஒரு கல்லில் நாயை செதுக்கியிருப்பாங்க. மேபி அப்படி இருந்திருக்கலாம் நான் சொல்கிறது, ஓகேவா? அந்த நாயை ஒரு கல்லை வச்சு நாயை செதுக்கியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை கல்லாக பார்த்தீங்கன்னால் அதில் உனக்கு நாயே தெரியாது. நீங்கள் அதை நாயாக பார்த்தனா கல்லாக தெரியாது. அதனால தான் அப்போதைக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ கல்லை கண்டா நாய் காணாமல் போயிடும். நீ அதை ஒரு கல்லாக பார்த்தனா அதில் நாய் தெரியாது. சரியா? நாயை கண்டா கல்லை காணோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ரோட்டில் ஒரு நாய் போகுதுன்னா அந்த நேரத்தில் அவனை அடிக்கிறது கல் தெரிய மாட்டேங்குது, அதே கல் கிடக்கிற நேரத்தில் நாய் வர மாட்டேங்குது அப்படின்னு மாற்றிட்டோம். எனக்கு தோன்றது இது, மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். பட் இந்த கல்லை மட்டும் கண்டால் கல்லறி தெரியாது, கல்லறி மட்டும் கண்டால் கல் தெரியாது, இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதோட மீனிங் என்ன, நீங்கள் சாமி முன்னாடி போய் நிற்கிறீங்க, கல்லில் செஞ்ச சாமி சிலை, அது கரெக்டாக இல்லையா? நீங்கள் அதை சாமியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கல் தெரியாது, நீங்கள் அதை கல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சாமியாக தெரியாது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் சார், நீங்கள் அந்த ரேடியேஷனை, ஒரு லைட்டை இன்டர்ஃபரன்ஸில் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேவ் நேச்சர் தெரியும், அதோட பார்ட்டிக்கல் நேச்சர் தெரியாது. அதே நீங்கள் அதை ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்டிக்கல் நேச்சர் தெரியும், அதோட வேவ் நேச்சர் தெரியாது. ஆனால் அதுக்கு என்ன நேச்சர் இருக்குது? ரெண்டு நேச்சரும் இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? ரெண்டு நேச்சருமே இருக்குது. பட் அதோட ரெண்டு நேச்சரில் என்ன, வேவாக பார்த்தா ரேடியேஷனை காணும், பார்ட்டிக்கலை காணும், பார்ட்டிக்கலை பார்த்தா வேவை காணும், அதே தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ருக்குமே பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் இருக்குது. ஓகே, ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவரான டி பிராக்லி. சரிங்களா? லூயிஸ் டி பிராக்லி, இவர் தான் இங்கே கொண்டு வராரு. ஸோ டி பிராக்லி டி ப்ராய் அப்படின்னு சொல்லணுமா, நாங்கள் பிராக்லின்னு தான் சொல்லி பழகணும். இப்போ புக்கில் பார்த்தா ப்ரொனவுன்சஸ் டி ப்ராய் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரியா, நீங்கள் ரேடியேஷனை, அதாவது ரேடியேஷன் பேசிக்கலி இஎம் வேவ் பார்ட்டிக்கலாக இருக்குது, ஆமாவா இல்லையா? வேவ் பார்ட்டிக்கலாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் புரோட்டான் மாதிரி இருக்கிற பார்ட்டிக்கல் ஏன் வேவாக இருக்கக்கூடாது? இவர் இதான் சொல்கிறாரு. வேவ் இஎம் வேவ் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுறப்ப வேவ் நேச்சராக பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ். சரியா? பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவோட பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கிறப்ப, சரிங்களா, பார்ட்டிக்கல் ஏன் வேவாக பிஹேவ் பண்ணக்கூடாது? வேவ் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ண முடியும்னா பார்ட்டிக்கலும் வேவாக பிஹேவ் பண்ண முடியும். லைட் வேவ், இந்த வேவ் பார்ட்டிக்கல் மாதிரி பிஹேவ் பண்ண முடியும்னு சொன்னால் இந்த பார்ட்டிக்கல் ஏன் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது? ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ். சரிங்களா? நீங்கள் எல்லாமே ஒரே லெசனில் சும்மா ஒரு நான் சொன்ன ரெண்டு வார்த்தை மாதிரி படிக்கிறீங்க. நான் லெசனாக படித்தேன், வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கல். அடுத்த லெசன் பேர் என்ன, பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ். ஸோ அதில் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நாங்கள் படித்தோம். ஓகே, ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாரு, பார்ட்டிக்கல் வேவாக இருக்குன்னா வேவ் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும். அப்போ என்னோட பார்ட்டிகல்ஸும் வேவாக பிஹேவ் பண்ணும். அதோட வேவ் லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h/λ. இது நான் முன்னாடி சொன்னேன்னா
ரேடியேஷனுக்கும் இது வேலிட், மேட்ருக்கும் இது வேலிட். ஆனால் ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்னியூ நீங்கள் போடக்கூடாது, அது வந்து ஃபோட்டான் பார்ட்டிகல் ரேடியேஷனுக்கு மட்டும்தான் ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்னியூ. அப்போ இதில் வந்து நான் வேவ் லென்த் எப்படி எழுதிக்கலாம், h/pன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் வேறு ஒன்றும் பெருசாக அவர் கொடுத்துருக்கவும் மாட்டேன், நானும் சொல்ல போகிறது இல்லை. இந்த பியோட வேல்யூ என்ன சார், மாஸ் இன்டூ வெலாசிட்டி. பியோட வேல்யூ என்னது, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகேவா? இந்த வேவ் லென்த்தோட பேர் தான் டி பிராக்லி வேவ் லென்த். இந்த ரிலேஷன்ஷிப்பில் லென்த், இந்த வேவ் லென்த்தோட பேர் டி பிராக்லி வேவ் லென்த், இல்லைன்னா இதோட பேர் மேட்ரு வேவ். ஏன்னா மேட்ரு வந்து வேவாக பிஹேவ் பண்ணுறதுனால இது பேர் மேட்ரு வேவ். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. ஏன் சார் நம்மளுக்கு எலக்ட்ரான் ப்ரோட்டான்ல வேவ் மாதிரி தெரிய மாட்டேது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பால் எடுத்துக்கிறார், அதோட மாஸ் கொடுத்துட்டார், அதோட ஸ்பீடை கொடுத்துட்டார். அப்போ இதோட வேவ் லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p. கரெக்டா? ஸோ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h/p யாரை டிவைட் பண்ணி, ஹச்சோட வேல்யூ 6.626 × 10⁻34, பியோட வேல்யூ 0.12 × 20. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இது பியோட வேல்யூ. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் வேவ் லென்த் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு அது வேவாக தெரியலை. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. சரிங்களா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிபி தாம்சன், ஜேஜே தாம்சனோட பையனும் அடுத்து 2 சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எலக்ட்ரான் வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் காட்டும். டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் காட்டுதுன்னா என்ன அர்த்தம் சார், டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் காட்டுதுன்னா அது வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் காட்டுதுன்னா அது வந்து கண்டிப்பாக வேவாக இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் எலக்ட்ரான் விச் இஸ் பேசிக்காக மேட்டர், அந்த மேட்டர் வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணதை ப்ரூஃப் பண்ணாங்க. சிபிஎஸ்சி புக்காரன் டெலீட் பண்ணிட்டான். ஓகேவா? இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா முக்கால்வாசி லெசன் முடியும்னு சொன்னேன்னா இல்லையா? சரியா? நான் எக்ஸாச்சுரேட் பண்ணேன்னா இல்லையா நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடு. மற்றபடி ஒன்றும் இதில் பெருசாக இல்லை, ரொம்ப ஈஸியான லெசன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் நல்லா வந்து 2 தடவை படித்து வச்சுக்கோ. எல்லா ஈக்குவேஷன் சொல்ல ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்க போகுது, அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுவோம். கிராஃப் 4 கிராஃப் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டென்சிட்டி என்ன ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், சரிங்களா? ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த லெசன் ரொம்ப சிம்பிள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.